குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து என் லைஃப்பில் இந்த புக் இல்லை அதோடு சேர்த்து நீங்கள் என் லைஃப்பில் கிடைச்சது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஏன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் என் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கும்போது ரொம்ப உடைஞ்சிட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்கணும். அந்த சப்போர்ட் இல்லாமல் நான் ரொம்ப என்ன செஞ்சேன்னா தனிமைப்பட்டு அழுக ஆரம்பித்தேன். அந்த டைம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. என் லைஃப்பில் வந்து நீங்கள் கிடைச்சது பெரிய ஒரு கிஃப்ட். மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் வந்து எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து நான் வாசிக்கும் போது லைஃப் அப்படின்னு வாசிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஆசை அப்படிங்கும்போது திட மனமும் உறுதியும் கட்டாயம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த புக்கை நான் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், எடிசன் கிட்ட போயிட்டு சாதாரணமான ஒரு கோலோட அந்த இடத்துல இருந்திருந்தா இன்னமும் நீங்களும் எந்த ஒரு சேஞ்சும் செஞ்சிருக்க மாட்டீங்களா இருக்கும். நீங்களும் சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருந்திருப்பீங்க. ஏன்னா எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலை ட்ரை பண்ணும்போது அது வந்து ஓகே ஆகும்போது அந்த விஷயம் வந்து ஓகே போதும் அப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே லிமிட் பண்ணி எங்களை நாங்களே எல்லைப்படுத்தி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோம். இது ஓகே, இது போதுன்ற மாதிரி. ஆனால் இந்த புக்கை வாசிக்கும் போது தான் நான் நினைச்சேன், இந்த கோல் வந்து இப்போ பெருசாக இருக்கணும். என் வாழ்க்கையை நான் வந்து பந்தயமாக வைச்சேன்னு சொன்னால் எனக்கு நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில வெற்றின்ற ஒன்று வரும், தோல்வி இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அதை பார்த்துட்டு இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி இந்த வெற்றி வந்து வாழ்க்கையில இருக்கிற பந்தய பொருளாக இருக்கணும். உதாரணமா நம்மளோட வாழ்க்கையில வந்து தோல்வி அப்படின்னு வரும்போது அந்த புக்கை வாசிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ஒரு விஷயத்த நான் தற்காலிகமாக வர தோல்விகளை கண்டு முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ எந்த வாழ்க்கையிலையும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், எந்த தோல்விகளை பார்த்து இந்த முயற்சியை வந்து கைவிடுகிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டம். அந்த தோல்விகளோடு சேர்த்து எங்களால் ஒரு வெற்றியை முயற்சி செஞ்ச ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யவும் இல்லாட்டி ட்ரை பண்ணவும் எங்களால் முடியாது. அப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து நாங்கள் எந்த டைப் நேரத்துலையும் செய்யக்கூடாது அப்படின்றத நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கூடாக நான் கண்டடைஞ்சேன். எங்களோட வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள், கசப்பான அனுபவங்கள்ல பின்னடைவும் மன அழுத்தமும் அதிகமா இருக்கும். இந்த டைம் நாங்க எப்படி இருப்போம்னா, நாங்கன்னு சொல்றதை விட நான் எப்படி இருப்பேன்னா, சைலண்ட் ஆகிருவேன், யார்ட்டையும் கதைக்க மாட்டேன், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன், மூவ் ஆன் ஆக மாட்டேன், அப்படியே நின்றுவேன், அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். என்னோட கோல் அப்படின்றத ஒன்னே மறந்துட்டு நான் அப்படியே ட்ரபிள் ஆக்கி அப்படியே நின்றுவேன். அப்படி நின்று அப்படி உடஞ்சி அதுக்காக திரும்ப என்னன்னா ஃபோன் பண்ணி திரும்ப எழுப்பி வரும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, பின்னடைவும் மன அழுத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட சேர்த்து எங்களோட ஆசை அப்படிங்கும்போது எந்த ஆசை வந்து சின்னதா இருக்கக்கூடாது. என் ஆசை பெருசா இருக்கும்போது என் இலக்கு பெருசா இருக்கும். என் இலக்கு பெருசா இருக்கும்போது நான் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்றத இந்த புத்தகம் உணர்த்துச்சு எனக்கு. அதோட சேர்த்து நம்பிக்கை இல்லாம ஒண்ணுமே எங்களால செய்ய முடியாது. எல்லா விஷயத்தையும் நான் செய்யணுமா இருந்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை எனக்கு இந்த புத்தகம் தந்துச்சு. நம்பிக்கை, பாலுணர்வு, அன்பு, இது மூணையும் கட்டுப்படுத்தி தெரிஞ்சுக்கணும்னு இந்த புத்தகம் எனக்கு உணர்த்துச்சு. இதை வாசிக்கும் போது வாவ் கிரேட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்பிக்கை, பாலுணர்வு, அன்பு, இது மூணுமே ஒரு மனிதனை வந்து அடிமைப்படுத்தவும் முடியும், அதை நோக்கி மேலே ஓங்கி ஒரு மனுஷனை கட்டி எழுப்பவும் முடியும். எனவே இந்த புத்தகம் வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. இது இவ்வளத்தையும் ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தணும்,
இதை கட்டுப்படுத்தும் போது எல்லாத்தையும் மீண்டு அவன் எல்லாத்தையுமே தாண்டி அவனோட ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக மாற்றி அவனால் மூவ் ஆன் ஆகணும். அதோடு சேர்த்து நான் கற்றுக்கொண்ட இன்னொரு விஷயம் தான் பாசிட்டிவ் எமோஷனல். எந்த இடத்துலையுமே நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத உணர்த்துச்சு. இந்த பாசிட்டிவான ஒரு உணர்வுகள் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த லைஃப்பை கட்டும் அப்படின்றத உணர்த்துச்சு. அத்துடன் பயத்துடன் சிந்திக்கக்கூடாது. இந்த பயத்தோட நான் சிந்திக்க இல்லாட்டி தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அது எப்பவுமே இந்த லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வரும். அதே மறுபக்கம் அதற்கு எதிர்மறையை பார்த்தோம்னு சொன்னால் நம்பிக்கையுடனான ஒரு சிந்தனை வெற்றியை நடப்பிக்கும். எனவே நம்பிக்கை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்பிக்கை, விருப்பம், கற்பனை, தொடர்ச்சியான முயற்சி, இது 3 இருக்கும்போது எங்களுடைய பாதை வெற்றிகரமாக இருக்கும். அப்போ அதோடு சேர்த்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது. அதோட சார் இந்த லைஃப்ல எல்லாமே பணம் தான். பணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியாது. இந்த சாதாரணமான ஒரு பர்சனாக இருக்கிற ஒருத்தரை பில்ட் பண்ணி அவரை உருவாக்குறதுன்றது நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த லைஃப் டோட்டல் சேஞ்ச் பண்ணிச்சு. சாதாரணமாக யோசிக்கிற நாங்கள் அதிகமாக இந்த புத்தகத்தை வாசிக்கிறதன் மூலமாக ரொம்பவே எங்களை நாங்களே கட்டி எழுப்பிக் கொள்ள முடியும்.